Hello everyone, welcome to today's video. ஸோ ஒரு 3-4 டேஸ் வந்து நம்ம வீடியோ போடுறதுல நிறைய கேப் ஆயிருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பர்சனலாக வந்து எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க்கு நிறைய இருக்குது. ப்ளஸ் நிறைய டாபிக்ஸ் இருந்துச்சு. நிறைய வந்து உங்கள்கிட்ட சொல்ல வேண்டி இருந்துச்சு. பட் என்னால் பண்ண முடியல. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் இப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து நான் மேக்ஸிமம் என்னோட எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணி இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா, நம்ம கனடா, யூஎஸில் நடக்கிற முக்கியமான நிகழ்வுகள் பற்றி, கனடாவோட இமிகிரேஷன் பற்றி, இல்லை கனடாவில் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஹேட் க்ரைம் இந்த மாதிரி ஏதாவது நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சேனலில் வந்து மெயினாக சொல்லிடுவோம். ஒரு 15 மினிட்ஸ் வீடியோவில் இந்த எல்லா டீட்டெயிலையும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரீசெண்டாக வந்து யுனைடெட் நேஷன்ஸ் வந்து எல்லா கண்ட்ரிக்கும் வந்து சில அட்வைஸை கொடுத்துச்சு. அப்படி கொடுக்கும்போது கனடாக்கு என்ன சொன்னுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடாவோட டெம்பரவரி ஒர்க்கர் ப்ரோக்ராம் இஸ் அ மாடர்ன் ஸ்லேவரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்னன்னா, இந்த கனடாவில் இந்த வீசாவில் வராங்க இல்லையா, அவங்களாம் வந்து ஒரு அடிமைகளாக நடத்தப்படுறாங்க. அதில் வந்து நிறைய சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஐ திங்க் இது கனடா கவர்மெண்ட்டே வந்து ஏற்கனவே இதை ஆன்டிசிபேட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் க்ளோஸ்டு ஒர்க் பர்மிட் கொடுக்கறத நாங்கள் ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்னு கனடா கவர்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னவோ ஒரு ரீசன்னால அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாமையே வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ எப்படி ஏன் வந்து இவங்க வந்து கனடா வீசா அந்த டெம்பரவரி ஒர்க்கர் ப்ரோக்ராம் வந்து மாடர்ன் ஸ்லேவரின்னு சொல்கிறாங்கங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஏன் வந்து கனடா டெம்பரவரி ஒர்க்கர் ப்ரோக்ராம் வந்து மாடர்ன் ஸ்லேவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் கனடா உள்ள வந்த உடனே, ஸோ இப்போ எடுத்துப்போமே, இப்போ ஊர்லேருந்து இங்கே ஒரு ஜாப் கிடைக்குது, நம்ம வரோம். வந்துட்டு எனக்கு வந்து இந்த ஜாப் பிடிக்கல, ஓகேங்களா, இல்லை எனக்கு வந்து எம்ப்ளாயர் பெனிஃபிட்ஸ் பிடிக்கல அப்படிங்கும்போது நீங்கள் ஈஸியாக ஜாப் சேஞ்ச் பண்ண முடியாது. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் பிரைமரி அப்ளிகண்ட் வீசாவில் வரும்போது க்ளோஸ்டு ஒர்க் பர்மிட்டில் தான் இருப்பாங்க. அன்டில் பிஆர் கிடைக்கிற வரைக்கும் அவங்களால ஜாப் சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னா இன்னொரு வேலை தேடணும். இன்னொரு வேலை தேடணும்னா அவங்க வந்து உங்களுக்கு எல்லாமே ப்ராசஸ் பண்ணி நீங்கள் இந்தியாவுக்கு போயிட்டோ இல்லை உங்கள் ஓன் கண்ட்ரிக்கு போயிட்டோ புதுசாக வீசா போட்டு தான் வர முடியும் இன்னொரு வீசாவில். ஸோ இது வந்து நிறைய இதில் வந்து டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணுறாங்க, இந்த எம்ப்ளாயர்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் கூட வந்து ரீசெண்டாக நியூஸ்லலாம் வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த அக்ரிகல்ச்சர் ஸ்ட்ரீமில் எடுக்கிற ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களில் வந்து நிறைய பேருக்கு வந்து எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் வந்து அக்காமடேஷன் கொடுக்குறோம், உங்களுக்கு வந்து இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்களுக்குலாம் மினிமம் வேஜை விட கொஞ்சம் தான் அதிகமாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த ப்ராவின்ஸில் மினிமம் வேஜ் $15 அப்படின்னா அவங்களுக்கு ஒரு $20-25 தான் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான லிவிங் கொடுக்கறதில்ல, அதுக்கப்புறம் அவங்களோட டென்டல் கவர் பண்ணுறதில்ல, ஃபார்மசி பெனிஃபிட்ஸ் எல்லாம் இல்லாமல் அவங்களாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ நீங்கள் இங்கே கனடாவில் மெடிக்கல் ஃப்ரீ தான், பட் ஃபார்மசி ஃப்ரீ கிடையாது. உங்களுக்கு டென்டலுக்கு இப்போ தான் வந்து கனடியன் கவர்மெண்ட் வந்து அவங்களோட டென்டல் ப்ரோக்ராம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி டென்டலும் வந்து ஃப்ரீ கிடையாது. அப்படிங்கும் போது அவங்க வந்து அவங்க சம்பாதிக்கிற காசை வாங்கிட்டு நிறைய மெடிக்கல் இஷ்யூஸை உள்ளவே வச்சுட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு கால்குலேஷன் வந்து நடுவில் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் அந்த டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ப்ரோக்ராமில் வர்றதுல கிட்டத்தட்ட ஹாஃப் அண்ட் ஆஃப் பீப்புள் வந்து யாரோ ஒருத்தவங்க இங்கே லோக்கலில் எடுக்கிறவங்கள விட ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு கூட்டிகிட்டு வரப்படுறவங்க அப்படின்னு தான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே லோக்கலில் வந்து அவங்களால அந்த வேலைக்கு ஒரு 70K கேட் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபாரின்லேருந்து அவங்கள எடுத்துகிட்டு வந்தால் அந்த வேலைக்கு ஒரு 60 கேட் இல்லை 50 கேட்லேயே கொடுத்துட முடியும் அப்படின்னு சொல்லி இந்த எம்ப்ளாயர்ஸ் மைண்ட் செட் இருக்கிறதுனால ஈஸியாக டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அது வந்து ஒரு வந்ததுக்கப்புறம் அவங்க ரிட்டனும் போக முடியாமல் ஒரு ஸ்லேவ் மாதிரி இருக்காங்க, நடத்தப்படுறாங்க. அதை தான் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் வந்து கரெக்டாக வந்து கோடிட்டு காமிச்சிருக்காங்க. கனடா டெம்பரரி ஒர்க்கர் ப்ரோக்ராம் இஸ் அ மாடர்ன் ஸ்லேவரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களால் ஜாபும் சேஞ்ச் பண்ண முடியாது, அந்த சுச்சுவேஷனை அடாப்ட் பண்ணிக்கிட்டு என்ன நடந்தாலும் நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இல்லையா, இதுதான் பிரச்சனை.
ஓகே. இந்த கவர்மெண்ட் அதுக்கு என்ன என்ன பண்ண போகுது அப்படின்னா, ரீசென்ட்டா வந்து நம்ம இமிகிரேஷன் மினிஸ்டர் வந்து நியூஸ்லயே வந்து நியூஸ் கான்ஃபரன்ஸ்லயே வந்து சொல்லியிருக்காரு. எஸ், டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர் ப்ரோகிராம் வந்து நாங்க ரீஃபார்ம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் அவங்க ஓப்பன் ஒர்க் பெர்மிட் குடுத்தாங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து ரொம்ப தப்பா நடத்துறாங்க அப்படின்னா, இன்னொரு எம்ப்ளாயருக்கு போலாம். அப்படிங்கும்போது நம்மள வந்து பெருசா மிரட்டி இதெல்லாம் பண்ண முடியாது. இதுதான் வந்து அதுல உள்ள ஒரு விஷயம். ஓகே. ஸோ இது மட்டும் தான் பிரச்சனையா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வேற என்னலாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெறைய பேர் இந்த எல்எம்ஐய ப்ராசஸ் பண்ணும்போதும் சரி, ஸ்பெசிஃபிக்கா லோக்கல்ல ஆளே கிடைக்கக்கூடாதுங்கிற மாரி தான் ப்ராசஸ் பண்றாங்க எல்எம்ஐய. லோக்கல்ல இப்ப இப்ப எவ்வளோ எல்எம்ஐய ப்ராசஸ் பண்றாங்க இல்லையா? அதுக்கு லோக்கல்ல ஆளே கிடைக்கலையா? அப்படின்னா, நெறைய எல்எம்ஐக்கு வந்து வேலை இங்க அதே அளவு வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இங்க இருக்காங்க. பட் அவங்களோட வேஜ் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. அதனால வந்து அந்த எல்எம்ஐய வந்து நேம் ஷேக் அந்த ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்றாங்க. அந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணும்போது, இப்ப எக்ஸாம்பிள் பேப்பர்ல ஆட் குடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட அந்த வொர்க் பிளேஸ்ல வந்து நீங்க டிஸ்ப்ளே பண்ணியிருக்கணும். இங்க வந்து ஜாப்ஸ் அவைலபிளா இருக்கு. நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு. இந்த மாரி எல்லாம் டிஸ்ப்ளே பண்ணிட்டு, இந்த மாரி பேப்பர்ல ஆட் குடுத்து, அத தேடி யாரோ ஒரு லோக்கல் சிட்டிசன் வந்தாலும், ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி அவங்கள ரிஜெக்ட் பண்றது. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா வந்து சர்வேலன்ஸ்ல கொண்டு வர முடியாது. அப்படிங்கும்போது ஏன்னா லோக்கல்ல இருக்கவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க. அவங்களோட ஆஃபர்ல. இந்த மாரி டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர கொண்டு வந்தா கண்டிப்பா வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு என்ன பே பண்றோமோ அத 75% பே பண்ணா போதும். அப்படிங்கிறது வந்து இவங்களோட தாட் ப்ராசஸ். அதனால இந்த எல்எம்ஐஏ ப்ராசஸ் வந்து அவங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்றதில்ல. இந்த எல்எம்ஐஏ ப்ராசஸ்ல ஒரு சேஞ்ச் ஏதாவது கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ மேபி எல்எம்ஐஏ வந்து நீங்க எல்எம்ஐஏ வாங்கணும் அப்படின்னா, கவர்மெண்ட் கிட்ட உங்க ஜாப் போஸ்டிங்க குடுங்க. நாங்க வந்து ப்ரொஃபைல்ஸ குடுக்குறோம். அந்த மாரி கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரியாது. பட் நான் வந்து ரிசர்ச் பண்ணத வச்சு சொல்றேன். மேபி கவர்மெண்ட் வில் டேக் கண்ட்ரோல் ஆஃப் எல்எம்ஐஏ. அவங்க வந்து ஓகே உனக்கு என்ன ஜாப் பொசிஷன் வேணும்? என்ட்ட குடு. நான் உனக்கு வந்து ப்ரொஃபைல் குடுக்குறேன். உன்னால எடுக்க முடியல, உன்னால அந்த ப்ரொஃபைல்லாம் இல்லன்னு ஜஸ்டிஃபை பண்ணா நீ ஃபாரின்லேருந்து எடுத்துக்கோ. அந்த மாரி ஏதாவது கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த ஒவ்வொரு கம்பெனிலயும் இவ்ளோ பெர்சன்டேஜ் தான் வந்து ஃபாரின் வொர்க்கர்ஸ் இருக்கணும்னு ஒரு ரூல் இருக்கு. ஆனா நெறைய கம்பெனிஸ் வந்து அத வந்து மீறிடுறாங்க. ஆ மோஸ்ட்லி வந்து சில இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் போகணும். இதெல்லாம் வந்து ஒரு கவர்னிங் பாடி வந்து கரெக்ட்டா வந்து கவர்ன் பண்றதில்ல. அதனால என்னன்னா, அந்த பெர்சன்டேஜ தாண்டி வந்து டெம்பரரி ஃபாரின் வொர்க்கர்ஸ் எம்ப்ளாய் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து மெயின் ரீசன் ஃபார் டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர் ப்ரோகிராம் ஃபெயில் இங்க கனடால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெயில்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு கண்டிப்பா நல்லா பே பண்றாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் அண்டர் பெய்டு. அது வந்து 100% ஷூர். நீங்க நினைக்கலாம் நெறைய பேர் வந்து 100K 80K இப்படிலாம் வாங்குறாங்களே, அப்ப அதெல்லாம் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஐ அம் டாம் ஷூர் அவங்க பண்ற ஒர்க்கு மேபி தே ஆர் எலிஜிபிள் ஃபார் 120, 130K. தே பெய்ட் 80K ஆர் 90K. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் வந்து நெறைய பேர கூட்டிட்டு வராங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அ இந்த டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர் ப்ரோகிராம் கண்டிப்பா ரீஃபார்ம் பண்ணியே ஆகணும். அது ஒரு விஷயம். 2வது விஷயம் ஓப்பன் ஒர்க் பெர்மிட் குடுத்தாங்கன்னா, கண்டிப்பா ஜாப் சேஞ்ச் நெறைய நடக்கும். எம்ப்ளாயர்ஸ் வந்து அ பெரிய பாதிப்பு ஏற்படும். இன்னொன்னு எம்ப்ளாயீஸ் பயப்பட மாட்டாங்க இல்லையா? ஓப்பன் ஒர்க் பெர்மிட் குடுக்கும்போது, ஓகே இந்த இடம் எனக்கு பிடிக்கலையா? என்னால இந்த பேல வந்து இந்த இந்த ஊர்ல வந்து சில பேர் மிஸ்கால்குலேட் பண்ணிட்டு வந்துருவாங்க. இப்ப இந்த ஊருக்கு போறேன் அப்படிங்கும்போது, இப்ப எனக்குமே அப்படிதான் சில ராங் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து குடுத்தாங்க. ஹாலிஃபாக்ஸ்ல வந்து ரெண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அது வந்து ரொம்ப ரிமோட்டான பிளேஸ். பட் பியூட்டிஃபுல்லா இருக்கும். நீங்க போங்க. உங்களுக்கு வந்து லிவிங் எக்ஸ்பென்ஸ்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா அதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வரும்போது டாக்ஸ் எல்லாம் பெருசா கால்குலேட் பண்ணல. நான் இங்க வரும்போது வந்து இங்க ஹாலிஃபாக்ஸ்ல லிவிங் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு சும்மா போட்டு பார்க்கும்போது, ரெண்டல்லாம் கம்மியா தான் காமிச்சது. பட் இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது, ரெண்டலுக்கு வீடே கிடையாது. அப்படிங்கும்போது, அந்த கரெக்ட்டான கைடன்ஸ் வந்து யாருக்கும் இருக்கிறதில்ல. இப்படி வந்து இப்ப இன்கேஸ் எனக்கு ஓப்பன் ஒர்க் பெர்மிட் இருந்துச்சுன்னா, ஐ மே பி மூவ் டூ சம் அதர் சிட்டி. எனக்கு அப்போ வந்து ஓப்பன் ஒர்க் பெர்மிட் இல்ல. இப்ப நான் பெர்மனன்ட் ரெசிடென்சில இருக்கேன். நான் வந்தப்ப எனக்கு ஓப்பன் ஒர்க் பெர்மிட் இல்ல. எனக்கு க்ளோஸ்ட் ஒர்க் பெர்மிட்ல வந்ததுனால, ஐ ஃபெல்ட் சம்திங் பேட். இங்க வந்து கரெக்ட்டா இல்ல. சிஸ்டம் கரெக்ட்டா இல்லன்னு ஃபீல் பண்ணேன். அந்த சேஞ்ச கொண்டு வந்தாங்கன்னா, அட்லீஸ்ட் இட் வில் பி எ ரிலீஃப் ஃபார் பீப்பிள் இன் விசா. ஸோ
இது மட்டும்தான் அப்படின்னா, இன்னும் நெறைய வந்து இதில ஹிட்டன் ட்ரூத்ஸ் வந்து நெறைய இருக்கு. பார்த்தீங்கன்னா, அக்காமடேஷன் வந்து அப் டூ த மார்க் குடுக்கறதில்ல. நெறைய ஒர்க்ல அக்காமடேஷன் குடுக்குறது. அப்புறம் லீவ் பாலிசி வந்து மெயினா ஃபாலோ பண்றதில்ல. இந்த டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர்ஸ் வந்து இந்த லீவ வந்து எடுக்க விடுறதே கிடையாது. அந்த லீவ் பாலிசி கரெக்ட்டா ஃபாலோ பண்றதில்ல. அப்படியே வந்து அவங்க லீவ் எடுக்குறாங்கனாலும், இல்ல, இல்ல நீ இன்னைக்கு வந்துரணும். வந்துட்டு போ ஹால்ஃப் டே இந்த மாரி சொல்றது. இந்த மாரி வந்து இந்த அவங்களுக்கான அந்த பெனிஃபிட் எதையுமே வந்து ஃபாலோ பண்றதில்ல. 8 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, அவங்கள அதிக நேரம் ஒர்க் வாங்குறது. அந்த அதிக நேரம் ஒர்க் வாங்குனாலும், அந்த அதிகமான எக்ஸ்ட்ரா டைம்க்கு வந்து பே பண்றதில்ல. இது மாரி வந்து நெறைய விஷயங்கள் வந்து டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர் புரோகிராம்ல நடந்துட்டு இருக்கு. ஸோ இத தான் வந்து யுனைட்டட் நேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க நினைக்கலாம் யுனைட்டட் நேஷன்ஸ்னா என்ன அப்படின்னா, யுனைட்டட் நேஷன்ஸ் வந்து ஒரு இன்ட்ரா கவர்ன்மென்ட் ஆர்கனைசேஷன். அது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 40 பிளஸ் கண்ட்ரீஸ் சேர்ந்து யுனைட்டட் நேஷன வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன பண்ணும்னா, இந்த கண்ட்ரீஸ்க்கெல்லாம் இருக்க புரோகிராம்ஸ், இந்த கண்ட்ரில இருக்க விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணி, இதுல எது பிரச்சனை, எது வந்து நீங்க நீங்க சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் குடுக்குற ஒரு ஆர்கனைசேஷன் தான் யுனைட்டட் நேஷன்ஸ். அவங்களே வந்து இந்த டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர் புரோகிராம பார்த்துருக்காங்க அப்படின்னா, வெளியில இருந்து பார்க்கும்போதே தெரியுது இந்த புரோகிராம் வந்து எந்த அளவு பிரச்சனைய குடுக்குதுன்னு. கண்டிப்பா வந்து இவங்க தான் இந்த ரெஃப்யூஜி இந்த மாரி ஹெல்ப்பும் நெறைய பண்ணுவாங்க. கண்டிப்பா வந்து அ வரும் நாட்கள்ல இந்த ஃபாரின் ஒர்க்கர் புரோகிராம் பெரிய ரீஃபார்ம் ஆகப்போது. பார்ப்போம். அது மாரி ரீஃபார்ம் ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம சேனல்ல வந்து இன்ஃபர்மேஷன் வந்துரும். ஏன்னா நெறைய பேர் வந்து விசால வர ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷனா இருக்கும். ஸோ இன்னைய வீடியோல அவ்வளோதான். கண்டிப்பா வந்து ஒரு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன். இது மாரி கனடால நடக்கிற விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நம்மள சேனல ஃபாலோ பண்ணுங்க. நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பை ஃப்ரம் தமிழ்.